கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். விசேஷமாக அருமையான மகள் ஜெசிகா பிளஸிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த வாசித்த வசன பகுதி நமக்கு ரொம்ப பரிச்சயமானது. நம்ம ரொம்ப காலம் அதை கேட்டது. பொதுவாகவே கிறிஸ்தவரும் கிறிஸ்தவர் அல்லாதவரும் கூட ஏதோ வகையில இதை கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். அதில் ஒருவன் அந்த சொத்தின் தன் பங்கை எடுத்துக்கொண்டு தூரமாய் போய் அதை செலவழித்து ஒன்றுமில்லாமல் ஆன பிறகு மீண்டும் தன் தகப்பனிடத்திலே வருகிறான். அவனை தகப்பன் ஏற்றுக்கொண்டார், மன்னித்தார். மீண்டும் மகனாக அவனை இந்த வீட்டிலே ஆசீர்வதிக்கிறார். உலகத்துல இது நடக்குமா அப்படின்னா சாமானியமாக இது நடப்பதில்லை. ஆனால் இந்த உதாரணத்தை ஆண்டவர் நமக்கு சொல்றார். அதுல முக்கியமாக அந்த மகன் தகுதியற்றவன் ஆயிட்டான். தன் சொத்தின் பகுதியை எடுத்து அதையெல்லாம் செலவழித்து துன்மார்க்கமாக செலவழித்து அவன் ஒரு பூஜ்யத்துக்கு வந்தான். ஆனால் திரும்பி வருவதற்கு அவனுக்கு ஒரு மனம், ஒரு தைரியம் இருந்தது. அதுவும் கூட கொஞ்சம்தான் இருந்தது, ரொம்ப பெரிய தைரியம் இல்லை, கொஞ்சம்தான் அந்த தைரியம். ஏன் அவர் திரும்பி வரும்போது தனக்குள்ளே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வர்றார். என்ன வர்றாருன்னா, ஒரு வேலைக்காரனாக நான் போய் என் தகப்பனிடத்துல சேர்ந்து விடுகிறேன், ஒரு மகனாக வருகிறேன் அப்படின்னு வரல. பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரம். அவன் தனக்குள்ளே புத்தி தெளிந்த போது 18ஆம் வசனம், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதி அல்ல, பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி தனக்குள்ளே சொல்லிட்டு எழுந்து புறப்பட்டு போறார். ஆனா போன பிறகு இதை அங்க சொன்னாரா? பாருங்க, அந்த தகப்பன் ஓடி வருகிறார், மனதுருகி கட்டி பிடிக்கிறார், முத்தம் செய்கிறார். அப்பொழுது தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு கூலிக்காரனாக என்னை வைத்து சொல்லியிருக்கணும்ல. அவங்க அப்பா சொல்ல விடல. அதுக்குள்ள அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு? அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வாங்க, கன்றை அடியுங்க, ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணுங்க. அவன் செத்தவனாக போனான், ஆனால் இப்பொழுது அவன் உயிரோட என்னுடைய மகனாக வந்திருக்கிறான். அப்போ இந்த மகன் முற்றிலும் தகுதியற்றவனாக போயிட்ட பிறகும் மீண்டும் அந்த தகப்பன்கிட்ட வரும்போது அந்த தகப்பன் இனி அவனை ஒரு வேலைக்காரனா வச்சுக்கலான்னு முடிவெடுத்தாரா? இல்லை. அந்த மகன் தான் நினைச்சான், எனக்கு எந்த தகுதியில நான் போவேன், எந்த தைரியத்துல நான் போய் மகனா நாங்க இருப்பேன். ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ளணும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்துவுக்குள்ளே ஞானஸ்நானம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவனோடு மிக நெருங்கி அவருக்குள் வாழ்வதற்காகத்தான் நாமோ அழைக்கப்பட்டோம். நம்முடைய அழைப்பது தான் தேவனோடு இருக்க. பிள்ளைகள் நமக்கு பிறக்கிறாங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் நம்மோடு கூட வளர்ந்து வாழ்ந்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பருவம் வரைக்கும் நம்மோடவே இருந்து பிறகு அவர்கள் ஒரு தனி குடும்பமாக மாறுவார்கள். அப்படி மாறின பிறகு கூட நம்ம கலாச்சாரம், அவர்களோடு ஒரு தொடர்பு, ஒரு உறவுல தான் நாம் இருப்போம். அவர்களுக்கான நன்மைகளை நாம சாகிற வரைக்கும், பெற்றோர் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த நன்மை செய்யும். அவங்களுக்கு அந்த உறவை காப்பாற்றிக்கிட்டே தான் இருப்போம் நாம். இதுதான் தேவன் நமக்கு செய்கிறார். இப்போ நாம ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். அருமையான வாலிப பிள்ளைகளுக்கான ஒரு கூட்டம் நடந்தது. அதிலே அவர்களுக்கென்று ஒரு முக்கியமான கருத்து சொல்லிக் கொடுக்கப்பட்டது. என்னன்னா, தேவனிடத்துல சேருங்கள், தேவனிடத்துல நெருங்கி வாருங்கள்.
யாரை கிட்டவான்னு கூப்பிடுவோம்? தூரமா இருக்கிறவங்கள தான் கிட்டவான்னு கூப்பிடுவோம். திருக்குமரன் என்னை பார்த்தோன்னு சிரிச்சார். அவரை பார்த்து உடனே அவர் என்கிட்ட வரணும்னு நினைக்கிறாரான்னு கூட நான் யோசிக்கல. அவரை நான் கிட்ட வான்னு சொன்னோன்னு வந்துட்டார், ஒட்டி நின்றுட்டார். எனக்கு சந்தோஷமா இருந்தது, அவருக்கு சந்தோஷமா இருந்ததா? அவருக்கும் சந்தோஷமா இருந்ததுதான். அப்ப பாருங்களேன், நாம என்ன மாதிரி இயல்பு உள்ளவங்க தெரியுங்களா? ஒரு குழந்தைய பிறக்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அம்மா யாருன்னு தெரியலனா கூட ஒன்று தெரியும், அந்த அம்மாவோட ஒட்டிக்கிட்டே இருக்கணும்னு தெரியும். அதனாலதான் அவங்க கொஞ்சம் வளர்ந்து ஒரு நடக்கிற பருவம் இருந்தா கூட முந்தானையை பிடிச்சிக்கிட்டே சுத்துவாங்க. அம்மா எங்க போனாலும் கூடவே போடும், நிழல் மாதிரியே கூட போவாங்க. அவங்க எங்கேயாவது போகணும்னு அவங்க முடிவெடுத்தா கூட கடைக்கு போனாங்கன்னா பின்னாலேயே ஓடிடுவாங்க, அம்மா கூடவே ஓடிடுவாங்க. அப்படிதான் இருப்பாங்க பிள்ளைங்கள். அப்ப நம்ம ரத்தத்திலேயே நம்முடைய உணர்வு நமக்கு என்னன்னா, நாம் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி பிள்ளைகள் நம்மோடு இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அந்த பிள்ளைகள் சுதந்திரமாக நன்மை தீமை தெரிந்து கொண்ட போது தன்னிச்சையாக அவர்கள் நடப்பாங்க. அப்படி நடக்கும்போது நம்முடைய ஆலோசனைப்படி நடந்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அந்த அந்த பிரிவு தெரியவே தெரியாது. நம்ம ஆலோசனையை தாண்டி அவர்கள் சுயமாக முடிவெடுத்து அவர்கள் தவறாக போனாங்க அப்படின்னா அங்க ஒரு பெரிய வித்தியாசம் வரும். என்ன வரும்னா, அப்படி போறவங்க மனசுல வித்தியாசம் வரும். அப்படி விலகி போறவங்க மனசுல வித்தியாசம் வரும். இந்த மகன் தூரமா போயிட்டான், போயிட்ட பிறகு அவனுக்கு என்ன மனசு வந்துடுச்சு? நான் மகனாக இருப்பதற்கு, மகனாக என் வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு வந்து போச்சு. ஆனால் தகப்பன் காத்துக்கிட்டே இருக்கார், மகன் வருவான், மகன் வருவான், மகன் எப்போ வருவான், அவனை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு தகப்பன் மாத்திரம் காத்துக்கிட்டே இருக்கிறார். நம்முடைய தேவன் அப்படிதான். நாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிந்து விட்ட பிறகு நாம் அப்படி விலகி போயிட்டோம்னா அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு, என் மகன் என்கிட்ட வந்துடணும், என்னுடைய மகன் என்கிட்ட வந்துடணும் அப்படின்னு சொல்லி. சமீபத்தில் ஒரு உண்மை சம்பவம் செய்தியில வந்தது, பேப்பர்லயும் நான் படித்தேன். அது என்னன்னா, இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்த ஒரு குடும்பம், அண்ணன் தம்பி, அவர்களுக்கு சின்ன சின்ன சண்டை வரும். ஏதோ ஒரு சண்டை, சைக்கிள் ஒருத்தனுக்கு இருக்கு, இன்னொருத்தனுக்கு இல்லை. அதுல ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. உடனே அவரு அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு அப்படியே போயிட்டு ட்ரெயின் ஏறினார். அப்படியே நேராக பார்த்தா பஞ்சாப் போயிட்டாரு. அங்க போன பிறகு அவரை பார்த்து இந்த சின்ன பையனை பிடிச்சி வேலைக்கெல்லாம் விட்டு அந்த சோர்லாம் போட்டு பார்த்தா அவனை ஒரு கொத்தடிமையா சங்கிலி கட்டி அவனை அடிமை போல எங்கேயும் ஓடாம வேலை செய்கிற ஒருவனாக பாதுகாத்திருக்காங்க. ஏறக்குறைய 37 வயசு ஆயிடுச்சு. அவர் போகும்போது சின்ன வயசு தான், ஒரு 10-12 வயசுன்னு வச்சுக்கோமே. அதுக்கப்புறமா கேள்விப்பட்டு அந்த தாய், இங்க இருந்து கிராமத்துல இருந்து அந்த தாய் ஒரு நிறுவனம், ஒரு தொண்டு நிறுவனம் மூலமாக போயிட்டு அந்த மகனை பார்த்து அவனை கட்டி அணைத்து அவனுக்கு சோறு ஊட்டி அங்கிருந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த தாய் தன் மனசுல எப்பவுமே தினந்தோறுமே என்னவா மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தாங்க, என்னுடைய மகன் கோச்சின்னு போயிட்டான், எப்படி வேணாலும் நினைச்சிருக்கலாம், நம்மளை மதிக்காம போயிட்டான். அந்த சின்ன வயசுல போனானா எவ்வளவு திமிரு இருக்கும். அந்த சின்ன வயசுல அவனால உழைக்கவே முடியாது, அவன் படிக்கிற பருவத்துல இருக்கிறானே, அவன் எவ்வளவு கர்வத்துல அவன் போயிருப்பான். அவன் எப்படியாவது போய் நாசமா போட்டோம் அப்படின்னு அந்த அம்மாவால நினைக்கவே முடியல. அவங்க அந்த மகன் திரும்பி வரணும், திரும்பி வரணும், திரும்பி வரணும்னு அவங்க ரொம்ப ஒவ்வொரு நாளுமே ஆவலா இருந்திருப்பாங்க. அந்த மகன் திரும்பி வந்த உடனே மகனாக தான் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ நாம கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். யோசிப்போம், நம்ம ஏன் கிறிஸ்துக்குள்ள வாழும்போது எப்படி தூரமா போறோம்? இப்ப இங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. இவங்க ஒரு 10, 12, 13 வயசுக்கு பிறகு இவங்க கிட்ட ஒரு மாற்றம் வரும். பெண் பிள்ளைகள் கூட ஒரு மாற்றம் வரும். அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க ஒருத்தர்கிட்ட இருந்து மெதுவா விலக ஆரம்பிப்பாங்க. ஒரு பையன்னா அப்பா கிட்ட இருந்து மெதுவா விலக ஆரம்பிப்பார். பேச்செல்லாம் குறைய ஆரம்பிக்கும், கிட்ட வர்றதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா பக்கமா போவாங்க, அம்மா கிட்ட இருந்து விலக. ஏன்னா அம்மா கண்டிப்பாங்க, அம்மா பெரியவளாயிட்டு நீ இப்படி இருக்கணும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் தலை வாரணும், இந்த நேரத்துக்கு வரணும். அப்ப அம்மாவை விட்டு மெதுவா விலக ஆரம்பிப்பாங்க.
பாருங்களேன், நம்ம ஒன்னா வீட்டிலேயே தான் இருப்போம். ஆனால் நாம் விலகுவது அப்படின்றது நமக்குள்ள நடக்கதான் செய்யும். ஒருவர் நமக்கு விரோதமாக பேசினா விலகிடுவோம். ஒருவர் நம்மை தவறான அபிப்பிராயம் சொல்லிட்டாங்கன்னா விலகிடுவோம். ஒருத்தர் நம்ம மேல எப்பவும் கோவப்படுறாங்கன்னா விலகிடுவோம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியா நடக்கிற விஷயம்தான். இப்ப நாம என்ன பார்க்கலாம்னா, தேவனை விட்டு நாம் ஏன் விலகுறோம்? நம்ம தேவனோடு இருக்கணும்னு தானே தெரியுது. இப்ப கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்த மகளுக்கு நம்ம வசனம் படிச்சோம்ல, அவர் கிறிஸ்துவுக்குள் அவரை தரித்து கொண்டு அவருக்குள் ஒன்றாக தேவனுடைய மகளாக, அப்படிதான் நம்ம படிச்சோம். நம்ம எல்லாருக்குமே அப்படித்தானே சொல்லப்பட்டது. இப்போ ஒரு சில காரணங்களை நாம் பார்க்கலாம். ஒருவேளை நாம் தேவனை விட்டு விலகி இருந்தால், விலகுவதாக தெரிந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? சரி பண்ணிக்கலாம். முதல்ல நாம் தேவனை விட்டு விலகிற விஷயத்துல மெதுவாக அது நடக்கும். தேவனை விட்டு விலகுவது மெதுவா நடக்கும். அப்படி எப்படின்னா, ஒரு ஸ்லோப்பான ஒரு சறுக்கலான இடம்னு வச்சுக்கோங்களேன். அது மேல ஏறிட்டு அங்க நின்றுட்டே இருக்கும்போது திடீர்னு மெதுவா லைட்டா கீழே இறங்கிடுவோம். சரி, இன்னொரு உதாரணம் சொல்றது, அந்த கடற்கரைக்கு போறோம், அங்க கடல் அலை இருக்கு இல்லையா, அங்க நம்ம நின்றுட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோமே. நீங்க நின்ன இடத்துக்கும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்ச தூரம் என்ன இருப்பீங்க? கொஞ்சம் அப்படியே முன்னால அந்த மணல் சரிந்து, அந்த மணல் உங்க காலுக்கு முன்னால இருக்கிற மணல் கொஞ்சம் கொஞ்சமா போக போக நீங்க அப்படியே சரிந்து கொஞ்சம் முன்னால போயிட்டு இருப்பீங்க. அங்க நின்று இருந்தோம் இங்க வந்துட்டுமேன்னு நீங்க அப்பதான் யோசிப்பீங்க. அப்ப பாருங்களேன், நாம அப்படி மெதுவாக விலகுவது அப்படின்றது நம்மை அறியாமலேயே நடக்கும். நமக்கு தெரியாமலேயே நடக்கும். அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நாம வந்த பிறகு அது நடக்கும். எப்படி ஒரு வீட்டுக்குள்ள வாலிப பிள்ளைகள் அந்த அப்பாவை விட்டு விலகிறது, அம்மாவை விட்டு விலகிறது, அது தெரியாமலேயே நடக்கும். அம்மாவுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும், ஆனா பிள்ளைகளுக்கு தெரியவே தெரியாது. அவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்க? நம்ம எப்ப போல தானே இருக்கிறோம், எப்ப மாதிரி தானே வீட்டுல இருக்கிறோம், எப்ப மாதிரி எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே அப்படின்னுவாங்க. ஆனா அம்மா அப்பாவுக்கு கண்டிப்பா தெரியும். அது போல தேவனுக்கு நல்லா தெரியும் நாம் அவரை விட்டு மெதுவாக விலகி போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி விலகி போகிற விஷயத்துல நாம் அதை கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு தூரம் போயிட்டோம் நமக்கு தெரியாமலே இருக்கும். அப்ப நாமும் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய விலகல் நமக்கே தெரியாமல் நடக்கும். சங்கீதம் 65 4வது வசனம். சங்கீதம் 65:4. உம்முடைய பிரமாணங்களில் மறுபடியும் படிங்க. சட்டப்படி கரெக்ட் தான், பிரகாரங்களில் தான். அப்போ தேவனுடைய சமூகத்தில் அவரோடு கூட உம்முடைய பிரகாரங்களில், அதாவது வீட்டிலேயே தான் இருக்கணும், என் கூடவே இருக்கணும் நீங்க அப்படின்னு இருக்குல்ல, அப்படிதான் தேவன் விரும்புறாராம். உம்முடைய பிரகாரங்களில் அவருடைய சமூகத்துக்குள்ள அவரோடவே கூட இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவான். அந்த பையன் அவன் தம்பி கிட்ட கோச்சுக்கிட்டு அண்ணங்காரன் ஓடி போயிட்டான் பாத்தீங்களா, அவனை கடைசியா அவரை போயிட்டு ஒரு தொண்டு நிறுவனம் காப்பாத்தும் போது ஒரு இரும்பு பெஞ்ச் மேல, அதுவும் பிளாட்டா அந்த பலகை போட்டு அதுல கூட இல்ல, அவன் அது வெறும் கம்பியா இருக்கிற ஒரு இரும்பு பெஞ்ச் மேல ஒரு கால் அந்த கம்பியில கட்டப்பட்டதாக அவன் உடையானது, அவன் உடம்ப பார்த்தா அவன் எப்படி ஒரு 3 மாசம் குளிக்காதவனை போல அப்படி இருந்திருக்கான் அவனை மீட்கும் போது. இது உங்களால கற்பனை செய்ய முடியுமானால், தேவனுடைய பிரகாரம் அவருடைய சமூகத்தை விட்டு நாம் அப்படி போயிட்டோம், தூரமா அப்படி விலகி போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோமே, நமக்கே தெரியாம அப்படி விலகி போயிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோமே, நம்ம நிலைமை அப்படிதான் ஆகும். நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா சரியான நேரத்துக்கு ஆகாரம் கிடைக்கும், போஷாக்கு இருக்கும், பாதுகாப்பு இருக்கும்,
குளிருக்கோ வெயிலுக்கோ அந்த வீட்டுக்குள்ளே நாம் இருப்போம். நமக்கான வசதி நன்மைகள் எல்லாமே இந்த வீட்டுக்குள்ள இருக்கும். எந்த அளவுல இருக்கோ அந்த அளவுல கண்டிப்பா இருக்கும். அப்போ தேவன் என்ன விரும்புறாராம்? அவருடைய பிரகாரங்களில், அவருடைய சமூகத்தில். சரி, இந்த விலகல் எப்படி நடக்குது? ஏதேன் தோட்டம் தான் நமக்கு நல்ல உதாரணம். அந்த ஏதேன் தோட்டத்துல ஏதேன் சொன்னாலே தேவ பிரசன்னம்னு அர்த்தமா. அந்த மீனிங்கே என்ன, அர்த்தமே என்னவா? ஏதேன் அப்படின்னா அர்த்தம் என்ன? தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம் அப்படின்றது. அப்போ ஒரு தோட்டத்தை உண்டாக்கி 2 பேரை வச்சுட்டு தேவன் தினமும் வந்து சாயங்காலத்துல பேசிக்கிட்டே இருப்பாராம், அவர்களோட பேசிக்கிட்டே இருப்பாராம். அப்ப தேவனுக்கு எது ரொம்ப பிடிச்சதான்? மனுஷனை படைச்சிட்டு அந்த மனுஷன் தன்னோடு கூட இருக்கணும், அந்த மனுஷன் தன்னோடவே நடக்கணும், அந்த மனுஷனோட தான் இருக்கணும் அப்படின்றதுதான் தேவனுடைய விருப்பமா. ஆனா அப்படி இருக்கும்போது அவர்கள் பாவம் செய்தப்ப அவர்கள் தேவனை விட்டு விலகிட்டாங்க. விலகினவங்க பயப்படுறாங்க, வெட்கப்படுறாங்க, தேவன் கிட்ட வர்றதுக்கே அவங்களுக்கு பெரிய கலக்கமாய் போச்சு. நம்ம கூட ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னா அப்பா முன்னால போகவே மாட்டோம், அம்மா முன்னால போகவே மாட்டோம். ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம். தண்டனை பயமா இருக்கலாம். ஆனா ஒண்ணு இருக்கும், ஒரு பாவம் ஒரு தவறுன்னு மனசுக்குள்ள வந்துட்ட உடனேயே அது நம்மோடு கூட இருக்கிறவங்களை விட்டு நம்மள என்ன பண்ணிவிடும்? மெதுவா விலக்கிடும். மெதுவா நம்மளை விலக்கிடும். அது நமக்குள்ள நடக்கிற விஷயம்தான் அது. அப்போ நாம தேவனுடைய அந்த சமூகத்துல, அந்த பிரகாரத்திலேயே எப்போ இருக்கணும்னு தான் தேவன் விரும்புறார். அதுக்குதான் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, ஒழுங்கற்ற பூமியில ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கி அதுல மனுஷனை வைத்தார். இப்ப ஞானஸ்நானம் பெற்ற உடனே இந்த சபையிலே ஒருவரை கொண்டு வந்து வச்சிடுறார். நீங்க உலகத்துல இருங்க, வாழுங்க, ஆனா நீங்க என் வீட்டுக்குள்ள இருங்க, இந்த சபைக்குள்ள இருங்க, அதுக்குள்ள என்னுடைய பிரசன்னம் இருக்கு, அது உள்ளவே இருங்கன்னு தேவன் நம்மளை வச்சிடுறார். இப்ப இதை விட்டு விலகிறோம்னு வச்சுக்கோமே, சபை கூடுதலை, தேவனுடைய பிரசன்னத்தை விலகிறோம்னு வச்சுக்கோமே, அது நமக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கிடும். அப்போ அந்த தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிற நாம எதினாலே விலக ஆரம்பிக்கிறோம்? முக்கியமான காரணம் பாவம். நாம் செய்யற தவறு, நாம் செய்யற பாவம் தான் நம்மளை மெதுவா அப்படியே விலக்கி கொண்டு போயிடும். ஏசாயா 59:1-2. ஏசாயா 59:1-2. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்காதபடி அவருடைய காது மந்தமாகல, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அப்போ ஒரு டிஸ்டன்ஸ் ஏன் வருது, ஒரு விலகல் ஏன் வருது அப்படின்னா, ஒரு உறவுக்குள்ள பிரச்சனை அந்த தவறு அல்லது அந்த பாவம் தான். 4 நாள் பேசுறது இல்ல, 1 வாரமா பேசுறது இல்ல, 3 மாசமா பேசுறது இல்ல, சிலர் வருஷக்கணக்கா பேசுறதே இல்லை. என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த குற்றம், ஒருவருக்கு ஒருவர் நடுவில் இருக்கிற அந்த குற்றம், அந்த பாவம் தான் அப்படி பண்ணிட்டு. அப்போ நாம ஒரு உறவிலிருந்து விலகுறோம் அப்படின்னா அங்க நடுவுல நடந்த ஒரு தவறு அல்லது ஒரு பாவமா இருக்கலாம். அதனாலதான் தேவன் நம்மளை எச்சரிக்கிறார், நீங்கள் பாவம் செய்யாமல் நீதியிலே நடங்க. அப்பதான் நான் யாரோட உறவா இருக்க முடியும்? அந்த தேவனோட உறவா இருக்க முடியும். இன்னைக்கு நம்முடைய உறவு தேவனோடு கூட மிக நெருங்கி சரியா இருக்கா? நாம் மிக சரியாக தேவனோடு கூட நடக்கிற ஆளா இருக்கிறோமா? நாம் யோசிக்கணும், நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். நான் அந்த தேவனோடு கூட அந்த தகப்பனோட வீட்டிலேயே இருந்த அந்த மகன் தானே, அவன் ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பான்ல. எத்தனை வேலைக்காரங்க இருந்தாங்க. ஏன்னா அவன் திரும்பி வர யோசிக்கும் போது, வேலைக்காரனாவது இருந்துருவேன், வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும், எங்க அப்பா எங்க வீட்டு வேலைக்காரனை கூட ரொம்ப நல்லா வச்சிருப்பாரு, நான் மகனா போக கூட விரும்பல, நான் வேலைக்காரனா. அப்புறம் வேலைக்காரனே அவன் எவ்வளவு நல்லா இருந்திருப்பான் பாருங்களேன். அந்த அளவுக்கு அவன் சிந்திக்கிறாரு. இன்னைக்கு நாம் தேவனுக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்டு அவருக்குள்ளே ஞானஸ்தானம் பெற்று இன்னைக்கு புதிதாக ஞானஸ்தானம் பெற்று இருக்கிற இந்த மகளை போல நம்ம எல்லாம் ஒரு நாள் ஞானஸ்தானம் பெற்றோம், வாழ்ந்துகிட்டே இருந்தோம். ஆனால் நம்ம இடத்துல விலகல் எப்படி வந்தது? ஒரு சிலர் கொஞ்சம் விலகி இருந்து திரும்பி வந்துட்டோம், ஒரு சிலர் இப்பொழுது அந்த விலகுகிற பாதையில இருக்கலாம். ஆனா தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுங்களா?
நாம் அவரோடு இருக்கணும், அவர் நம்மோடு இருக்கணும். அதான் அவருடைய விருப்பமே. நம்ம அம்மா அப்பாவுக்கு என்ன விருப்பம்? பிள்ளைங்க நம்மளோடவே இருக்கணும், நமக்காக இருக்கணும், நம்ம அவங்களுக்காக இருக்கணும். அதான ஒரு பெற்றோருடைய விருப்பமே. ஆனால் இங்கதான் சாத்தான் பிரச்சனை கொண்டு வருகிறான். அவன் எதனால கொண்டு வருகிறான்? பாவத்தின் நிமித்தம் கொண்டு வருகிறான். பாவம் செய்யாமல் ஒருவருக்கு ஒருவர் குற்றம் செய்யாமல் இருந்தா அந்த உறவு மகிழ்ச்சியா இருக்கும், அங்க சமாதானமா இருக்கும், அங்க நல்ல உதவி இருக்கும், அங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்குமே. அப்போ இந்த விலகல் என்பது நமக்கு அறியாமலேயே நடக்கிறது. அது எப்படிதான் சரி பண்ணலாம்? அப்படி விலகுறவங்க எப்படி அதை சரி பண்றது? முதல்ல நினைக்கணும், நாம அடடா என்னடா அது கடற்கரையில இங்கதானே நின்னோம், ஆனா நம்ம இப்போ ஒரு 2 அடி உள்ள போயிட்டோமே. 2 அடி உள்ள போயிட்டோன்றது சாதாரண விஷயம் இல்ல. ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். கடல் கிட்ட நம்ம போயிட்டோம், ரொம்ப ஜாலி அப்படி நினைப்போமா? கூடவே இன்னொரு பயம் வரும். ஏன்? ஒரு பெரிய அலை வருமானால், நம்ம கொஞ்சம் உள்ள போயிட்டோம் இல்ல, ஒரு பெரிய அலை வருமானால் இழுத்துன்னு போயிடுமே, அந்த இடத்துல போயிட்டோம். இப்ப கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நின்னப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நின்னோம், நம்ம பாதத்தை தொட்டுட்டு போவோம், அவ்வளவுதான் தண்ணி இருந்தது. இப்ப சரிக்கு சரிக்கு சரி கொஞ்சம் உள்ள வந்துட்டோம் பாத்தீங்களா? இப்போ ஒரு அலை வந்ததுன்னு சொன்னா நம்மள அப்படியே முழுகி மடிச்சு கொண்டு போற மாதிரி கொண்டு போயிடும். அப்போ நம்ம ரியலைஸ் பண்ணணும், ஓஹோ நம்ம இப்போ தேவனுடைய அந்த உறவுல விலகி இருக்கிறோமா, ரொம்ப விலகி இருக்கிறோமா, ரொம்ப தூரமா போயிருக்கிறோமா? ஒரு ரியலைசேஷன் வேணும். அந்த உதாரணத்தை போய் பாருங்க, லூக்கா 16ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு வார்த்தையை ஆவியானவர் எழுதியிருக்கிறார். 15ஆம் அதிகாரம் 17 முதல் வரி என்ன இருக்கு பாருங்களேங்க. எல்லாரும் அந்த வசனத்தை பாருங்க, வாலிப பிள்ளைகள் பாருங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அப்போ ஒருத்தர் தான் யாரு, தான் என்னதான் பண்றோம் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாருன்னு சொன்னா புத்தி எப்படி இருக்கணுங்களா? தெளிவா இருக்கணும். புத்தின்னு என்ன தெரியுங்களா? புத்தின்னு என்னன்னு ஒருத்தர் கேட்ட நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? புத்தின்னு என்ன நிறைய முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான். ஞானமா? நன்மையை மட்டுமே தெரிந்து கொள்வது புத்தி. தீமையை தெரிந்து கொண்டீங்கன்னா என்ன? புத்தி இல்லாம பண்றேன்னு. இப்ப புத்தின்னா என்ன? நன்மையை தெரிந்து அதை மட்டுமே தெரிந்து கொள்வது புத்தி. என்ன புத்தியா நடக்குதுப்பா புள்ள, ஏன் அது கரெக்டா பண்ணுது. ஒரு முடிவெடுத்த உடனே என்ன புத்திசாலித்தனமான முடிவு இது, ஏன் கரெக்டான முடிவு அது. அப்ப புத்தினா என்ன? சரியானதை தெரிந்து அதை தெரிந்தெடுப்பது, அதான் புத்தி. அவனுக்கு புத்தி தெளிந்ததான். ஏன் புத்தி தெளிந்ததுன்னு ஆவியானவர் சொல்றாரு? ஏன்னா இப்ப என்ன தெரிந்தெடுத்துட்டான்? ஆனா வீட்டுல இருக்கும்போது என்ன தெரிந்தெடுத்தான்? புத்தி கட்டதை தெரிந்தெடுத்தான். சொத்தை கொடுங்க மொத்தத்தையும் சூட்கேஸ்ல பணமாக்கி என்ன பண்ணிட்டான்? எடுத்துன்னு போயிட்டான். அப்ப அவன் புத்தி இல்லாமல் இருந்தான். அப்ப நாம விலகுறோம்னு சொன்னா என்ன இல்லாம விலகுறோம்? புத்தி இல்லாம தான் விளங்குறோம். விலகி போயிடுறோம் கடவுளை விட்டு, மனுஷனை விட்டு. இன்னைக்கு அம்மா அப்பாவை விட்டு விலகுறாங்க. ஒரே வீட்டுலதான் இருப்பீங்க, சாப்பாடு சாப்பிடுவீங்க. ஆனா அம்மா விட்டு தூரமா மகன் இருக்கிறா, அப்பா விட்டு தூரமா மகன் இருக்கிறான். என்ன அப்படி இருந்தாங்கனாலே என்ன ஆயிப்போச்சு? அங்க அவர்கள் புத்தி தெளிவா இல்லைன்னு அர்த்தம். அப்போ வேண்டவங்க நம்ம அம்மா அப்பா என்ன வேண்டணும்? மகனுக்கோ மகளுக்கோ என்ன கொடுங்க? புத்தி தெளிவு கொடுங்க. அப்ப புத்தி தெளிவில்லாத போது விலக ஆரம்பிக்கிறோம். புத்தி தெளிவு வந்துச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா சரியான விஷயத்தை நாம் தெரிந்தெடுப்போம். அவன் புத்தி தெளிந்த போது என்று இருக்கிறது. அடுத்தது 2வது இன்னொரு காரணம் என்னன்னா, நாம் அந்த பாவங்களை மறைக்கிறோம்னு வச்சுக்கோமே, அது கர்த்தரை விட்டு நம்மளை தூரமா கொண்டு போயிடும். பாவங்களை மறைக்கிறோம், நியாயப்படுத்துறோம் அப்படின்னா நம்மளை விட்டு தூரமா கொண்டு போயிடும். அவனுக்கு என் சொத்தை கொடுங்க. ஒரு யூதர்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு மகன் சொத்தை கொடுங்கன்னு கேட்கறான்னு சொன்னா அவங்க அப்பாவுக்கு அவன் இன்னொன்னு சொல்றான், நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் செத்துட்டீங்கன்னு அர்த்தம். சொத்தை கொடுங்கன்னு ஒரு வாலிபன் கேட்கறான்னு சொன்னா அவங்க அப்பாவுக்கு அது காதுல என்னவா விழுமா? நான் செத்துட்டேன் அப்படின்னு என் மகன் சொல்றான். அது மீனிங் அதுதானா? அதனாலதான் பெரியவங்க சில நேரத்துல என்னப்பா வயசாயிடுச்சு உங்களுக்கு, சொத்தெல்லாம் பிரிச்சிருங்களேன் அண்ணன் தம்பிங்களுக்கு அப்படின்னு சொன்னா, நான் என்னடா செத்துட்டேனா? உயிரோடு தானே இருக்கிறேன், எல்லாம் பண்ணுவேன் அப்படின்பார். அப்ப பாருங்களேன், சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்கறது எதுக்கு சமமாம்?
அப்பா நீங்க செத்துட்டீங்கன்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அதனால நீங்க கொடுத்துருங்கன்னு அர்த்தமாமா. அப்ப அவனுக்கு என்ன இல்லை, புத்தியில் அது அவன் தப்பாவே தெரியல அவனுக்கு. சரி, அதை எடுத்தான், எல்லாத்தையும் ஒரு பெட்டியில வச்சான், பணமாக்கனான் இல்லையா? அதை பணமாக்கிட்டு அப்படியே புறப்பட்டு போறான்ல, அப்போ அவனுக்கு அது தப்பாவே தெரியல. போனான் இல்லையா, துன்மார்க்கமாக செலவு பண்ணான் பாருங்களேன், அப்போ அவனுக்கு தப்பாவே தெரியல. ஜீரோ வந்தான், பன்றியின் தவிட சாப்பிட்ற இடத்துக்கு போனான் பார்த்தீங்களா, அப்பதான் ரியலைஸ் பண்றான், அடடா இவ்வளவு மோசமான இடத்துக்கு வந்து நிக்கிறோமே நம்ம. இன்றைக்கு நாமோ ஒவ்வொருத்தருமே, பெரியவங்களோ சின்னவங்களோ வாலிப பிள்ளைகளோ, ஒவ்வொருத்தருமே புத்தி தெளிவில்லாத போது நாம ஒரு பக்கமா போயிட்டே இருப்போம், நம்ம செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருப்போம், நாம விலகி போயிட்டே இருப்போம் கடவுளை விட்டு, நம்முடைய குடும்பத்தை நம்முடைய உறவுகளை விட்டு. ரொம்ப ஈஸியா, நமக்கு ரொம்ப பிரச்சனையே கிடையாது. அதான் சரியா தெரியும், அது சரியா தெரியும். அந்த பையன் சொத்தை கேட்கும் போது அவனுக்கு என்ன மட்டும் தெரிஞ்சிருக்கும் தெரியுங்களா, அது என்னுடைய உரிமை, என்னுடைய பிறப்புரிமை. அது 2 பசங்கன்னு சொன்னா அந்த சொத்தை 2ஆ பிரிச்சு கொடுக்க வேண்டியது தானே, என் உரிமையை தானே நான் கேட்கிறேன். நான் என்ன தப்பாவா கேட்கிறேன்? என்ன ஒரு வக்கீல கூப்பிடுங்க, அவரு கூட என்ன சொல்லுவாரு, போய் கொடுத்துருப்பா, அவன் பாகம் தானப்பா அப்படின்னு தானே சொல்லுவாரு. அப்ப நான் சட்டப்படி தான் செய்யறேன்னு அவன் நினைப்பான், என் உரிமையை தான் கேட்கிறேன்னு அவன் நினைப்பான். அப்போ அந்த பையன் தன்னுடைய தவறை, குற்றத்தை அவன் செய்து கொண்டு அதை அப்படியே மறைத்து கொண்டு அதை கன்சீல் பண்ணிட்டு அவன் கடினமா நடந்துனே போறான் தூரமா. சங்கீதம் 32 3 முதல் 5 வரைக்கும். சங்கீதம் 32 3 5. இருப்பா நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, இரவும் பகலும் என் மேலே என்னமோ கடவுளோட கை அழுத்தி என்னை பாரமாக்குற மாதிரி இருந்தது. என்னுடைய உடம்புல சாரமே இல்லாத வறண்டதை போல மாறினேன். என் அக்கிரமத்தை மறைக்காமல் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், அறிக்கையிடுவேன் என்று மன்னித்தீர். அப்போ பாவத்தை செய்துட்டு அக்கிரமத்தை செய்துட்டு எல்லாம் ஒண்ணு இல்ல, உரிமை நியாயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உள்ளதான் இருக்கு இல்லையா, அது உள்ளுக்குள்ளவே நம்மள என்ன பண்ணுதான், பாரமா அழுத்துமா. அது நம்மளால தாக்கு பிடிக்க முடியாம பாரமா அழுத்திட்டா இருக்குமா. ஆனா அதை தாண்டி அதை ஒன்றும் பெருசு இல்லைன்னுட்டு தான் நம்ம நடக்க ஆரம்பிப்போம். ஆனால் எப்பொழுது நாம் உணர்கிறோமோ, அதை புரிந்து கொள்கிறோமோ, அப்போ அறிக்கையிடுவோம். அதை அறிக்கையிடுவோம், இதோ நான் இந்த தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா அந்த பையன் என்ன சொன்னானோ, புத்தி தெளிந்த போது என்ன சொன்னான் பாருங்க இந்த வசனம், அவன் புத்தி தெளிந்த போது அவன் இல்ல அந்த புத்தி தெளிந்த போது எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. ஏன்னா தேவன் எங்கத்துல கைய வச்சார், அவனுக்கு சாப்பாட்டுல கைய வச்சார் இல்லையா, சாப்பாட்டுல கைய வச்ச உடனே அவனுக்கு பசி, தவிடு கூட சாப்பிட முடியல. பன்றியின் உணவு கூட இந்த மகனுக்கு கிடைக்கல. இந்த ரிச் மேன், ரிச் பாய், அவன் அவங்க அப்பாட்டு இருக்கும்போது ரொம்ப ரிச். அப்ப அவன் யோசிக்கிறான், எங்க அப்பா வீட்டுல நான் அந்த மேசையின் மேல எவ்வளவு விருந்து சாப்பிட்டேன் அப்படின்னு நினைக்கல. அவன் அப்படிதான் நினைச்சிருக்கணும். ஆனா அவன் என்ன நினைக்கிறான், அவங்க வீட்டு வேலைக்காரனே என்ன நல்லா சாப்பிடுவானேன்னு நினைச்சான். பாருங்களேன் எப்படி ஆக்சுவலி நிலைமை. அப்புறம் நானும் சாகுறேன், நான் எழுந்து. அப்போ அவன் சொத்தை வாங்கிட்டு வரும்போது எதுக்காக வந்தான், வாழலாம், வாழ்ந்துடலாம் நம்ம அப்படின்னு தான் வந்தான். நம்ம சொத்து, நம்ம பங்கு கிடைச்சது, அது அப்படியே என்ன மாதிரி நானும் ஒரு பெரிய ரிச்சா வாழ போறேன் பாருங்க, எப்படி இந்த உலகத்துல வாழ போறேன் பாருங்க, எவ்வளவு ஹாப்பியான வாழ போறோம், வாழலாம்னு நினைச்சிருந்தான். அவனுடைய பாகத்தை பிரிச்சுட்டு வந்தான். இப்படி அவன் வாயில என்ன வருது, சாகுறேனேன்னு வருது. ஆனா அவன் சொத்து அப்பா கிட்ட வாங்கிட்டு வெளியில வரும்போது வாழறோம் பாடுறான்னு அவன் அண்ணன்ட்டு சொல்லிட்டு வந்திருப்பான். நீ அடிமையாயிரு, உங்க அப்பா கிட்ட நீயே இரு, எல்லாம் இந்த வேலைக்காரன் மாதிரியே நீ ஒருத்தனா இருந்து வாழு, நீ நான் வாழப்போகிறேன், என்னுடைய பங்கை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு தான் போயிருப்பான். அப்போ நம்ம இஷ்டப்பட்டு நடக்கும்போது நமக்கு எப்பயுமே எப்படி தோணும்,
நான் தான் சுதந்திரவாளி, நான் என்ன ஃப்ரீடம் ஆயிட்டேன் பாருங்களேன், என் இஷ்டத்துக்கு முடிவெடுப்பேன், என் இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன், நான் எப்படி எப்படி ஃப்ரீயா இருக்கிறேன். இவங்க மற்றவங்களையும் கெடுப்பாங்க, நீ என்ன இன்னும் உங்க அம்மா பேச்ச கேட்குற, நீ என்ன இன்னும் உங்க அப்பா பேச்ச கேட்டுக்கிற, அப்ப நீ உன் வாழ்க்கை நீ வாழவே இல்லையா அப்படின்வாங்க. இவன் வாழ்க்கையை வாழறதுக்காக தான் வந்தான். பன்றி தவிடு கூட கிடைக்கலன்றப்பதான் சொல்றான், நான் சாகிறேனே, நான் சாகிறேனே. ஏன்? அந்த தகப்பனோடு இருக்கிறதை விட்டு விட்டு வெளியில வந்தான். அந்த தகப்பனோடு இருக்கும்போது யாரா இருந்தா கூட பரவாயில்ல, வேலைக்காரனா இருந்தா கூட பரவாயில்ல. யாரோட இருக்கணும்? தகப்பனோட இருந்தா. வேலைக்காரனா இருந்தா கூட பரவாயில்லையா, வெளியில வந்துட்டா நீ உன்னிடத்துல சொத்தை கூட கையில வச்சிருந்தப்பா, ஆனா நீ வாழவே முடியலையே. அதனால நம்முடைய பெற்றாரை விட்டு ரொம்ப சுதந்திரமாக வாழ்வதாக, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு ஒரு பெரிய சம்பளம் இருக்கு, எனக்கு நல்ல திறமை இருக்கு, நான் ரொம்ப அறிவாளி ஆயிட்டேன், இப்ப என் வாழ்க்கையின் முடிவை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு வாழ்ந்தால் எப்படி காலம் மாறும், எப்படி தேவன் மாத்துவாரு, எங்க கொண்டு வந்து உட்கார வைப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப சொன்னான் ஒரு வார்த்தை, நான் எங்க அப்பா கிட்ட போறேன், போயிட்டு இதை தான் நான் சொல்ல போறேன். என்ன சொல்ல போறான்? வந்தான். இல்ல அவன் ஒண்ணு சொல்லிட்டுல வரான், பரத்துக்கு விரோதமாகவும் எழுந்து போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக. இது எப்ப தெரியல? சொத்து கொடுப்பா, வெய், நீ செத்துட்டேன்னு என்ன சொல்றியப்பா, இப்படி சொன்னீன்னா, ஆமா பின்ன இப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட. பிள்ளைகளே, நீங்க உங்க அம்மா கிட்ட உங்க அப்பா கிட்ட அப்படி நினைச்சிருப்பீங்கல்ல, செத்துட்டேன்னு நினைச்சுக்க. பின்ன இப்போ நினைச்சாவது இருப்பீங்கல்ல. நான் நம்புறேன் நீ வாயில சொல்லியிருக்க மாட்டீங்கன்னு, அப்படி சொல்லியும் இருக்கிறதா கூட இருக்கட்டும், பரவாயில்ல. அப்போ அன்னைக்கு அவனுக்கு என்ன இருந்துதான், அந்த சொத்தை கேட்கும் போது ஒரு யூத கலாச்சாரத்தில் வளர்ந்த அந்த மகனுக்கு நல்லா தெரியும், இந்த ஏஜ்ல இப்ப அப்பா கிட்ட சொத்து கேட்டா அப்பாவே நீ செத்துட்ட அப்படின்னு சொல்றதா அர்த்தம்னு அவனுக்கு நல்லா தெரியும். அந்த குடும்பம் கலாச்சாரம் அவனுக்கு போதிச்சிருக்கு, நல்லா தெரியும். அவன் சொன்னான். ஆனா இப்ப என்ன சொல்றான்? ஸ்டேட்மெண்ட் எப்படி மாறிடுச்சு? இப்ப பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமா. அன்னைக்கு சொத்தை கேட்கும் போது கூட அவன் யார் யாருக்கு விரோதமாக பாவம் செய்தான்? பரத்துக்கு விரோதமாகவும் தன் தகப்பனுக்கு விரோதமாகவும் தான் அன்னைக்கும் பாவம் செய்தான். ஆனா அப்ப அவனுக்கு கண்ணே தெரியல, புத்தி தெளிவில்லை. நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். நாம் தேவனுக்குள்ள கீழ்ப்பிடிந்தோம், தேவனுக்குள்ள வந்துட்டோம், அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறோம், அவங்க அப்பாவோட இருக்கிறோம், அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் அனுபவிச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், எந்த குறையும் இல்லை. ஆனா ஒன்றுக்கு மேல இந்த உலகத்தை பார்த்து ஆசைப்பட்டு, நண்பர்களை பார்த்து ஆசைப்பட்டு, சுதந்திரம் இல்லாதது சுதந்திரம்னு நினைச்சான். அப்படியே ஒரு பறவை மாதிரி பறக்கலான்னு நினைச்சான். நானும் வாழ்க்கையில பார்த்திருக்கேன், அப்படியே பறவை மாதிரி பறந்துடலான்னு நினைக்கிறவெல்லாம் கால் முடமாகி குந்தி குந்தி நடக்கிறார்கள். பெரியமானவர்களே, இப்போ அந்த பையன் பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், நான் நேரா போயிட்டு எங்க அப்பாட்ட சொல்லிடுவேன். ஒருவேளை இந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்களா? நான் நிக்கிறேன், நான் யோசிக்கலாமா? நம்ம சொல்ற மாதிரி இருக்குமா? இப்ப ஆமா, நான் ரொம்ப தூரம் வந்துட்ட மாதிரி தான் தெரியுது, என்னை ரட்சித்த ஆண்டவரை நான் பெருசா நினைக்காம நான் ரொம்ப தூரம் வந்துட்ட மாதிரி தெரியுது, ரொம்ப தூரம் வந்துட்ட மாதிரி தெரியுது அப்படின்னா நம்ம இதை சொல்லணும். பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன். ரியலைஸ் பண்ணுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க, கன்சீல் பண்ணாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நியாயம்தான், என் உரிமை தான். எனக்கு வயசாகலையா, எனக்கு குடும்பம் ஆகலையா, நான் சம்பாதிக்கலையா, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய தவறு பாவங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளவே அடக்கி அதை நியாயப்படுத்த முடியாதுன்றார். அந்த மாதிரி இருக்கவே முடியாதான். அது உள்ளுக்குள்ளவே இருந்து வெடித்து ஒரு நாள் சிதறி விடும் அது. அப்போ அவன் ரியலைஸ் பண்ணிட்டு திரும்பி வர்றான். இப்போ கேட்டுட்டே என்கிட்ட இப்ப நான் பேசுறது நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல, இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு புத்தி தெளிவை கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை கேட்டா மட்டும்தான், கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நமக்கு புத்தி தெளிவை நமக்கு கொடுக்கும்.
அப்போ கடவுளுடைய வார்த்தையை கவனமாக கேட்டால், ஒரு முறை நல்லா கேட்டால், அதை கேட்டு உணர்ந்தால் அங்கிருந்து நமக்குள்ள ஒரு மாற்றம் நிச்சயமா வரும். ஒரு சகோதரி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ சொன்னாங்க, என்ன இப்படி நடக்கிறானே, நீங்க புத்தி சொல்லக்கூடாதா? இல்லைம்மா, நான் புத்தி சொல்றது நிறுத்திட்டேன், இப்ப சொல்றது இல்லை. நான் யாருக்குமே புத்தி சொல்லக்கூடாதுன்னு இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இந்த தலைமுறை நான் புத்தி சொன்னால் அதை என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்மை விரோதமாக பார்க்கறாங்க, இன்னும் கொஞ்சம் விலகுறாங்க. இவ்வளவு எனக்கு இப்படிதான் எனக்கு புரியுது, அதனால நான் புத்தி சொல்றதை விட்டுட்டேன். சரி, அப்ப என்னதான் ஆவாங்க? நீங்க புத்தி தானே சொல்லணும், ஒரு பெரியவங்க புத்தி சொன்னா தானே அவங்க எல்லாம் சரியாவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்ன அடுத்த லெவலுக்கு நான் அவங்களை விட்டுட்டேன் அப்படின்னு. என்னது அது தெரியுமா? நான் புத்தி சொன்னா நீங்க கேட்டா நீங்க உங்களை மாத்திக்கலாம். நான் புத்தி சொல்ல மாட்டேன், நீங்க அதை கேட்க போறதும் இல்லை. ஏன்னா நீங்க கேட்கிற யோசனையில உங்களுக்கு இல்லை. இப்ப அடுத்த லெவல் போயாச்சு. இப்ப என்ன லெவல் தெரியுங்களா? கடவுள் உங்களை தம் செயலால் புத்தி தெளிவை உண்டாக்குவார். அந்த சொத்து கேட்டபோது அந்த தகப்பன் கொஞ்சமாவது பேசியிருக்க மாட்டாரா? என்னப்பா நீ இப்படி கேட்க கூடாதுப்பா, அண்ணன் இருக்கிறான், தம்பி நீ கேட்கிறிய, அண்ணன் இருக்க, அண்ணன் வீட்டுல தானேப்பா, உனக்கு என்னப்பா குறை சொல்லு, நீ நான் ஏதாவது சரி பண்றேன், உனக்கு அப்படி ஏதாவது குறை இருந்தா சொல்லுப்பா, நமக்கு தான் எவ்வளவு எல்லாமே உண்டு தானப்பா. நிச்சயமா நெகோசியேஷன், ஒரு பேச்சு அங்க நடந்திருக்கும் கண்டிப்பா. ஆனாலும் அந்த மகனும் அதை கேட்க தயாராக இல்ல, அந்த புத்திமதியை கேட்க தயாரா இல்ல. ஏன் புத்திமதியை கேட்க தயாரா இல்ல தெரியுங்களா? அவன் என்ன பண்ணிட்டான்? தவறானது ஏற்கனவே தெரிந்து கொண்டு விட்டார், தவறானது ஏற்கனவே முடிவு செய்து விட்டார். அப்போ நல்ல புத்திமதி அவனால ஏத்துக்கவே முடியல. அவன் என்ன முடிவு பண்ணானோ அதை செய்யணும்னு மட்டும்தான் இருந்தான். பல நேரங்களில் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். நமக்கு புரிஞ்சுக்கிட்டத நாம சரின்னு நினைச்சுக்கிட்டு அதை நம்ம அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். எது சொன்னாலும் காதிலே கேட்க மாட்டேங்குது, உள்ளவே போக மாட்டேங்குது, கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். அதனால நான் என்ன யோசிக்கிறேன், புத்திமதியே கிடையாது, போங்க, சொல்லிட்டு ரொம்ப வருஷம் சொல்லியாச்சு, இதுக்கு இனிமேல் என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன கிடையாது, புத்திமதி கிடையாது. அடுத்த லெவலுக்கு நீங்க ப்ரமோட் ஆயிட்டீங்க. என்ன, வீட்டில் இருக்கிற வரைக்கும் சொல்லியிருப்பேன், பேசியிருப்பேன், நீங்க சூட்கேஸ் எடுத்துன்னு வெளியே போயிட்டீங்க இல்லையா? கடவுள் உங்களை சந்திப்பார், அவர் உங்களை உணர்த்துவார். அப்பொழுது உங்களுக்கு தானா என்ன வந்துடும்? புத்தி தெளிவு வரும். ஆனால் நான் காத்திருப்பேன், நீங்க திரும்பி வருவீங்கன்னு நான் காத்திருப்பேன். இதுதான் இந்த தகப்பன் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ நாம என்ன பண்ணலாம்? புத்திமதி கர்த்தருடைய வார்த்தையினால் சொல்லப்படும் பொழுது அதை கேட்டுக்கலாம்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்ப ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கலாம், தேவன் நம்மோடு கூட இருக்கதான் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல விலகி விலகி போகும்போது அந்த மக்களுக்கு தேவன் சொல்றார். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 67வது வசனம். மல்கியா 3:67. ஒரு நிமிஷம், 7 பாருங்க, 6-7, சாரி. கை கொள்ளாமல், அதாவது 3ஆம் அதிகாரம் 6-7. விலகி போனீர்கள், என்னிடத்தில் திரும்புங்கள், கம் நியர் டு மீ, கம் பேக் டு மீ, என்னிடத்தில் திரும்புங்கள், உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எந்த விஷயத்துல திரும்பணும்னு திரும்பி கேள்வி கேட்கிறோமா? எப்பா கொஞ்சம் சரியா இருப்பா. என்ன சரியா இருக்கணும்? நீ இப்படி நடக்கக்கூடாது. நான் என்ன சரியா நடக்கல? நான் என்ன தப்பா நடக்கிறேன்? இல்ல, தேவன்கிட்டயே அவங்க கான்வர்சேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இப்ப நம்மலாம் ஏமாத்துறோம். அம்மா அப்பாலாம் நீங்க ரொம்ப உடைஞ்சு போறீங்க, ரொம்ப மனசு வருத்தப்படுறீங்க, நான் புத்தி சொல்றேன், புள்ள கேட்க மாட்டேன். அது கேட்காது. இப்போதைக்கு கேட்கிற மூட்லயே கிடையாது, அது கேட்கிற மனநிலையே கிடையாது. அது நீங்க ஒண்ணு மட்டும் ஜெபம் பண்ணுங்க, புத்தி சொல்றதை நிறுத்திட்டு புத்தி தெளிவு தேவனே நீர் உண்டாக்கும் என்று ஜெபம் பண்ணுங்க. தேவன் உண்டாக்குவார். அவங்க அப்பா அந்த மகன் திரும்பி வரணும்னு காத்திருந்தாருல்ல, காத்திருக்கும் போது என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஜெபம் பண்ணி தானே இருந்திருப்பாரு. அதை தான் நீங்களும் பண்ணணும் இல்லையே? அவங்க வீட்டில் தானே இருக்காங்க, நம்ம கூட தானே இருக்காங்க, ஒன்றும் தூர தேசத்துக்கெல்லாம் போகலையே, அவங்க தான் தூரமா இருக்காங்களே.
ஒன்னா இருக்கிறோம், ஆனா தூரமா இருக்கும். அப்படிதானே இருக்கு. அப்படியே ஒன்னாதான் போறோம் வரோம், எதிர்க்க டேபிள்ல தான் கணவன் மனைவி உட்காந்துக்கிறாங்க. ஆனா அவங்க ஒன்று ஆர்டர் பண்றாங்க, இவங்க ஒன்று ஆர்டர் பண்றாங்க, சாப்பிடுறாங்க, கச்சேரி இவர் தான் பில் பே பண்றாங்க, நாங்கள் 2 பேருமே பேசவே இல்லை கட்சி வரைக்கும். என்ன கோச்சுக்கிறாங்க. அது சர்வர் வர்றாரு இல்லையா, அந்த அம்மா ஒரு ஆர்டர் பண்றாங்க, இவரு ஆர்டர் பண்றாரு, பில் இவர் பே பண்ணிட்டார். அப்புறம் எப்போ எழுந்து போகலான்னா கை கழுவி எழுந்து போகும்போது தெரியுது, ஓ கை கழுவி எழுந்து போறாங்கன்னா இப்போ போயிடலாம் அப்படின்னு போயிடுறாங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு நிறைய உறவுகள். அப்போ தேவன் சொல்றாரா, நீங்க என்னுடைய பிரமாணங்களை கவனிச்சிங்களா? அந்த வார்த்தையை படிங்க மறுபடியும், அந்த வசனத்தை. நாட்கள் தொடங்கி, பிரச்சனை எங்க தொடங்குகிறது? கடவுளுடைய வார்த்தைய கை கொள்ளாமல், அங்கதான் அந்த பாவம் அப்படின்ற ஒரு வார்த்தை. பாவம்னா நான் பெரிய பாவம் பண்ணிட்டேனா, இந்த சமுதாயத்துல நான் கொலைகாரனா என்ன, நான் கொலையா பண்ணிட்டேன் அப்படின்றோம்ல. கடவுளோட வார்த்தை என்ன காதுல வாங்கணுமோ அது வரைக்கும் அதுல நடக்காமல் நடப்பது எல்லாமே என்னதானா பாவ லிஸ்ட்ல தானே வருது. அப்போ நீங்க போயிட்டீங்க, கிட்ட வாங்க. சகரியா 1 அதிகாரம் 3வது வசனம். சகரியா 1:3. சகரியா 1 அதிகாரம் 3 வசனம். ஆகையால் நீ அவர்களை நோக்கி உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவன் எப்பொழுதெல்லாம் தன்னிடத்துல திரும்புங்கள்னு சொல்றாரோ பக்கத்துல இன்னொரு வார்த்தை என்ன இருக்கும்? நான் உங்களிடத்துல திரும்புவேன். என்னிடத்துல வாருங்கள் அப்படின்னு சொன்னா பக்கத்துல இன்னொரு வார்த்தை என்ன இருக்கும்? நான் உங்களிடத்துல வருவேன். இல்லையா? நீ வா, பேசுவோம், பார்ப்போம். அப்படி எப்படி இருக்கும்? அந்த பையன் வர்றான், திரும்பி வர்றான், அப்பா பார்த்துட்டா தூரத்துல. பார்த்த உடனே நானும் அந்த என்ன பண்ணிருப்பேன், நேரம் உள்ள போயிட்டு இருப்பேன். சர்வெண்ட் தான் எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, சொல்லி அவனை வெளியே நிக்க விட. உள்ள போயிட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா கோவமா வருவேன். வெளியில வந்த உடனே, நில்லுப்பா, நான் தான் செத்துட்டேன்னு நீ போனியப்பா, நீ என்ன செத்துட்டேன்னு சொல்லிட்டு தானேப்பா நீ சொத்து வாங்கி போன, எந்த மூஞ்சி வச்சுன்னுப்பா வர? அண்ணனை கூப்பிடுறேன், கேளு, அவனை நல்ல 4 கேள்வி கேளு. சூப்பரா பண்ணுவோம்ல நம்ம, இல்லையா? ஆனா அவங்க அப்பா என்ன பண்ணாராம், நீ அவன் முடிவெடுத்துட்டான்ல, வந்துட்டான்ல, அவங்க வீட்டு எதிர்க்கு அந்த ரோட்ல நேரா வரான்ல, அவன் வரும்போது இவர் என்ன பண்றாராம், அப்ப இவர் என்னவா இருந்திருக்கிறார்? எப்பவுமே டெய்லி வருவானான்னு இவரு ஆவலாவே வழி மேல விழி வச்சுட்டு இவர் ஆவலாவே இருந்திருக்கிறாராம். அப்ப கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிந்து கொஞ்சம் தூரமா தான் போயிட்டேன்னு நீங்க நினைக்கிறது உண்மையா இருக்கு. இஃப் யூ ரியலைஸ், உங்களுக்கு புத்தி தெளிவு வருமானால், ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் தெளிவு தேவை. நான் மீண்டும் தேவனிடத்துல அவர் பிரியமாக நடக்க போகிறேன்ற ஒரு முடிவு எடுத்தா போதும். நான் மீண்டும் தேவனுக்கு பிரியமாக நடக்க போகிறேன், என் தகப்பனிடத்துல போக போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தா போதும். அப்பொழுது அவர் என்ன பண்ணுவாராம்? He will come close to you. அவர் உங்களுக்கு அருகிலே அவரு வருவார், வந்து உங்களை செலிப்ரேட் பண்ணி கூட்டுவார், செலிப்ரேட் பண்ணுவார். அவனை கேவலப்படுத்தல, அவனை சிறுமைப்படுத்தல. படுத்திருக்கலாம், அப்பாவுக்கு ரைட்ஸ் இருக்கு, அவங்க அப்பாவுக்கு ரைட்ஸ் இருக்கு. என்ன செத்தவனா என் பணத்தை தாண்டி இல்லப்பா நீ போனேன்னு கூட கேட்கலாம், இல்ல நல்லா கேட்கலாம் நம்மளா இருந்தா, இல்லையா? நம்ம முதல்வரே சொல்றாரு, பாவம் வாயில என்ன வரும்னு தெரியாது அப்படின்றாரு. நம்ம அப்படிதான் பேசுவோம். அந்த பெஸ்ட் வழி என்ன? அன்பு கூறுவதுதான். உறவுகள் கூட மகனோ மகளோ யாரோ கணவன் யாரோ உறவுகள் கூட அவங்களுக்கு புத்தி இல்லாம போறாங்கன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோமே, எனக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? எனக்கு என்ன, நான் வந்து நீ புத்தி இல்லப்பா உனக்குன்னு சொல்றேன்னா எனக்கு என்ன இருக்கு? இருக்கிறது எப்படி நடக்கணும்னு இந்த அப்பா மாதிரி நடக்கணும். நான் என்ன நடக்கிறேன், எப்படி நடக்கிறேன்னா அவனோட டபுள் புத்தி இல்லாதவனா நான் நடக்க முடியும் வற்றவன் அப்படின்னு நான் இருக்கேன். அப்போ எனக்கும் புத்தி இல்லை, அவனுக்கும் புத்தி இல்லை. போயிட்டான், நான் இருக்கிறேன், இவ்வளவுதான் வித்தியாசம். ஏன் தெரியுங்களா? அந்த அண்ணன் வீட்டுல இருந்தான் பார்த்தீங்களா, அவனை நீங்க அப்புறம் போய் படிச்சு பாருங்களேன். தம்பி உள்ள வந்தானா, அண்ணன் என்ன ஆயிட்டான், இப்போ
வீட்டுக்குள்ளேயே வரல அவன். இப்ப அவன் யாராயிட்டான்? வீட்டுக்குள்ளே இருந்தவனே என்ன ஆயிட்டான்? புத்தி இல்லாதவன் ஆயிட்டானே. அப்போ நான் சபைக்கெல்லாம் கரெக்டா தான் வர்றேன். வர்றவன் கூட யாரா இருக்கலாம்? வாய்ப்பு இருக்கு. புத்தி இல்லாதவனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவன் ஒட்டாமல் அந்த உறவில, தகப்பனோட உறவில ஒட்டாத ஆளா கூட உள்ளவே இருக்கலாம். ஆனா அந்த மூத்த மகன் வீட்டிலேயே தான் இருந்தான், அவங்க அப்பா கூடவே தான் இருந்தான். இவனை மாதிரி துன்மார்க்கமா பார்த்தா தெரியற மாதிரி ஒரு பெரிய பாவியெல்லாம் அவன் போகவே இல்லை. ஆனா தம்பி உள்ள வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடனேயே அண்ணன் வீட்டுக்குள்ள வரவே இல்லை. வெளியில இருந்து கேள்வி கேட்கிறான், எனக்கு அதுதான் குட்டியா? அதுல இருந்து என்ன தெரியுங்களா? இவனும் அவங்க அப்பாவை எப்பயோ சாவடிச்சிட்டான். இவன் மைண்ட்ல கூட எனக்கும் என் சொத்தை கொடுத்து என்ன சுதந்திரமா விட்டுருக்கலாம், எனக்கு தேவையானதெல்லாம் இஷ்டமா செய்யற மாதிரி என்ன விட்டுருக்கலாமே, நீ விடவே இல்லையே அப்படின்னு கேட்கிறான். ஒருவேளை நாம ரொம்ப சரியாதான் இருக்கோம், நம்ம கத்தரோட தான் இருக்கிறோம் நினைச்சோம்னா, அந்த மூத்த மகனை போல ஒருவேளை நம்முடைய சிந்தை மோசமா இருக்கா, நம்மளே புத்தி தெளிவு இல்லாத இருக்கிறோமான்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், சிந்திப்போம். தேவன் எப்பொழுது நம்மை அரவணைத்து ஏற்று நம்மை கொண்டாடுபவராகத்தான் அவர் காத்திருக்கிறார். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள நல்ல பிதாவே, தூரமாய் போகும் பொழுதெல்லாம் கிட்ட வாருங்கள், நான் கிட்ட வருவேன் என்று சொன்னவரே, இது உம்மிடத்துல நெருங்கி வரும் பொழுது நீர் எங்களிடத்துல மிக வேகமாக நெருங்கி வருகிறீர். எங்களுக்கு புத்தி தெளிவு தருகிறீர். நாங்கள் புத்தியோடு உண்மை தெரிந்து கொள்ளும் பொழுது ஏற்றுக்கொள்ளுகிறீர், எங்களை கொண்டாடுகிறீர். நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பாவம் எங்களை பிரிக்கிறது. நாங்கள் அதிக உலகத்துக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறோம், உண்மை விட்டு எங்களை பிரிக்கிறது. பலவிதமான விக்கிரகங்கள் எங்கள் வாழ்க்கையில வந்து அதையே நாங்கள் சேவித்து ஓடுகிறோம், அது எங்களை பிரிக்கிறது உண்மை விட்டு. தகப்பனே, நாங்கள் புத்தி தெளிவாக உண்மை தெரிந்து கொள்ள முடிவெடுக்கிறோம். உம்மோடு சேர்ந்து நடக்க, உம்மோடு வாழ முடிவெடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளவும், எங்களை நேசிக்கவும், எங்களை கொண்டாடவும் நீர் ஆயத்தமா இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நீர் ஏற்றுக்கொள்ளும். பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தயவாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.